உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மீன ராசி அன்பர்களுக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான். இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறாரு? இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் உச்சமடைஞ்சு இவரோட இணைகிறாரு. இந்த மார்ச் மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு கிரகங்களுடைய அமைவுகள் உண்டாகுது. இதில் ராகு கேது 12ஆம் பாவத்திலையும் ப்ளஸ் 6ஆம் பாவத்தில். அப்போது இந்த நிலை மீனராசி என்பவர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது, இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேன்மைகள் என்னன்றதை நம்ம இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க. அப்போது சனி பகவான் நட்பு வீட்டில் தான் பிறக்கிறார். இது உங்களுக்கு ஜென்மச்சனி. அப்போ ஜென்மச்சனியில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குமோ, இதனால் என்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை உருவாகுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். என்னை பொறுத்தவரையிலையும் இந்த மேனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்களை கொடுத்துருவாருன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது தவறு. இது 2ஆம் சுத்தாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. முதல் சுத்தாக இருந்தால் கொஞ்சம் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலைப்பாடுகள் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், ஒரு பூமி வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாம், இல்லை தொழில் சார்ந்த விஷயங்களை ஸ்ட்ராங் பண்ண இன்னும் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணலாம். பட் பெருசாக கடனை வாங்கி ஒன்றும் செஞ்சிடக்கூடாது. ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் நம்ம வாங்கி ஒன்று செய்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா மன உளைச்சல் உங்களுக்கு இருக்குது. பட் அந்த மன உளைச்சலை இந்த மாதிரி செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஒரு ரிலீஃப்னஸ் கிடைக்கும். ஏன்னா நாம் ஒரு நல்லதை செய்கிறதுக்கு தானே கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி. இதில் குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கணவன் மனைவி தான். கணவன் மனைவி ஆரோக்கிய ரீதியிலையும் சரி, அதே நேரத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். பிள்ளைகள் ரீதியில் 100% அவங்க வண்டி வாகனங்கள் ரீதியில் போகும் பொழுது வரும் பொழுது ரொம்ப கவனத்துடன் இருப்பது ரொம்ப நல்லது. அவங்க மேலே உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும். ஏன்னா கடந்த காலகட்டங்களிலே அவங்க உங்கள் பேச்சை மீறி சில வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய நிலைமை, இதனால் பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலைகள் பல பேருக்கு உண்டாயிருந்திருக்கும். அப்போது நம்ம பேச்சை கேட்டால் பரவாயில்லை, நம்ம மீண்டும் சரி செய்து ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்க முடியுமான்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக முயற்சிகளை பலப்படுத்தினால் இப்போது இந்த காலகட்டங்களில் இந்த வருடத்தில் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அதுவும் சனியோட சுக்கிரன் இணையிறது ஒரு அதிர்ஷ்டம் தான். இதில் குரு பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி வக்ர நிலையில் இருக்கிறவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இது உங்களுக்கு ஒரு ஹைலைட்டு. அப்போ வக்ர நிவர்த்தி அடையிறது இல்லாமல் ராகு 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது அவர் 9ஆம் பார்வையில் பார்க்குறாரு. அப்போது ரூட் கிளியர். அப்போது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, சில இடைஞ்சல்கள் இருந்தாலும் அந்த இடைஞ்சல் எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இப்போ உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் போட்ட பணம் அப்படியே அது ஒரு விலை உயர்வு இல்லாமல், அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கும். அது இப்போ உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி கை கொடுக்குற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டாகி பிரச்சனையிலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக கடன் சுமைகளிலிருந்து நீங்கிறதுக்கு உண்டான வழிகள் பிறக்கும். பட் முழுசாக நீங்குமானால் ஒரு 80% கடனை நீங்கள் தீர்த்துடலாம். ஆனால் கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. 20%ன்றது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை சார்ந்து போகும் பொழுது அது ஏதோ ஒரு விதத்தில் தேங்கிக்கிட்டே இருக்கும். இப்படி அப்படின்ட்டு எப்படின்னா ஒரு வீடு கட்டும் பொழுது நமக்கு கொஞ்சம் தேவைகள் இருக்கும், ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னா இப்போ பிரச்சனை என்னென்னா, மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக குடும்பத்தில் திருமண தடை. என்ன முயற்சி பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எல்லாம் கூடி வர மாதிரி இருக்குது. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு. ஆனால் கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகுதுன்றது தான் இங்கே ப்ராப்ளம். அப்போ இது ஏன் எதனாலன்ற ஒரு குழப்பம். அப்போ குருவே வக்ரம் அடையும் பொழுது என்ன நடக்கும், அதுதான் நடக்கும். இதில் ராகு கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலமாக இருந்தும் உங்களுக்கு இந்த குரு ராசியினுடைய அதிபதி வக்கரத்தில் இருக்கிறதுனால எதையும் நம்மளை அடையாத ஒரு நிலைமை, எதுவும் உங்களை சாராத ஒரு நிலைமை, எந்த வேலையில் இறங்கினாலும் அது செய்ய முடியாது, எந்த வேலைக்கும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன் இப்படி, எதனால் இப்படி? ஒரு தொழில் சார்ந்த ரீதியில் பார்த்தா பணம் போடுறது தான் தெரியுது, வர்றது எந்த பக்கம் அது வந்தாலும் இது எந்த பக்கம் மீண்டும் போகுதுன்னு தெரியல. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் தான் போடுறீங்க, மீண்டும் கடனை வாங்கி போடுற மாதிரியான ஒரு நிலைமை. இப்போ கடன் சுமைகள் அதிகமாகும் பொழுது நமக்கு எதில் நின்று பேச தகுதி இல்லாதவங்களே நம்மளை விமர்சனம் பண்ணிடுவாங்களோட ஒரு பயம், பதட்டம், குழப்பம். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வி. கண்டிப்பாக
வைராக்கியத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள். தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா எந்த விதத்துலையும் ஏற்றுக்க மாட்டீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய சுய பலத்திலையும் சுய முயற்சியிலையும் 100% போல்டாக இறங்கி செயல்பட போகிறீங்க. சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. உங்களுடைய இமேஜை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு நடக்கும். சனி பகவான் பெருசாக உங்களை பாதிச்சிட மாட்டார்ன்ற நம்பிக்கையோடு செயல்படுங்க. முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமையான கிளம்புடிங்க. அந்த நாளில் அசைவம் சாப்பிடாமல் தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒன்று விநாயகர் கோயிலை நீங்கள் வழிபட்டாலும் மிகச்சிறந்தது தான். அதையும் தாண்டி சனி பகவான் கோயில் இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் சனி பகவானை நீங்கள் வழிபடலாம். இல்லை நவகிரக கோயில் இருக்குது, நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலம் இருக்குது, அங்கே போயிட்டு வாங்க, அது ரொம்ப நல்லது. இது சனிக்கிழமையான செய்யுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு திங்கட்கிழமையாவது சனிக்கிழமையாவது நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை வச்சுட்டு வந்தீங்கன்னா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும், மன அழுத்தங்கள் குறையும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சலசலப்புகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத அளவுக்கு இருக்குன்ற குழப்பம் இருக்கு இல்லையா, அது நீங்கி ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா மீனராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள உண்டான பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்கள் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரே வீட்டில் இருந்து சலிப்பு சங்கடங்களோடு இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு பரஸ்பரமான ஒரு ஒற்றுமையோட வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்துக்கட்ட காலகட்டங்கள் இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். அப்பப்போ செக் பண்ணிக்கணும், அப்பப்போ அதை சரி பார்த்துக்கணும், அது ரொம்ப அவசியம். உண்ணக்கூடிய உணவு ரீதியில் ரொம்ப கவனம் தேவை. அதே நேரத்தில் நீண்ட நாளாக வீடு கட்ட முடியாமல் தடையாகி நிற்கிறவங்களுக்கு அந்த பாதியில் நின்ன வேலையை மீண்டும் கண்டினியூ பண்ணி சடனாக முடிச்சு காட்டுவீங்க. தந்தை வழி ரீதியிலையும் சரி, பூர்வீக சொத்துக்கள் ரீதியிலையும் சரி, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அது உங்களுக்கு கை கொடுக்கும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் நரம்பு ப்ளஸ் ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ப்ளஸ் அதுலேயும் தூக்கமின்மை அதிகமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் அவசியம் வெளிநாடு முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களோ போகணும்னு நினைக்கிறவங்களோ இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணுங்கள். உடனடியாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த வாய்ப்பை கிடைச்சா மிஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் பிறந்த ஊர், நீங்கள் இருக்கிற சொந்த வீடு விட்டு வெளியூர் வெளிப்பிரயாணங்களை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. நீங்கள் வெளியூர் போக வாய்ப்பு கிடைச்சா போங்க, வெளிநாடு போக வாய்ப்பு கிடைச்சா போயிடுங்க. வெளிநாடு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும். அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, நிறைய இழப்பு, மன அழுத்தங்கள், வேலையில் சிக்கல்கள், தொழில் ரீதியில் சில பாதிப்புகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நீங்கள் இழந்ததை மீண்டும் அடைவீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சவங்க, ரொம்ப பிடிச்சவங்க, அவர்களை மீண்டும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. மூவ் பண்ணுங்க. 100% சக்ஸஸ் அடைவீங்க. உங்களுடைய முயற்சிகள் மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரையிலையும் குரு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் அடையக்கூடிய காலமாக இது இருக்கும். அப்போது எந்த விதத்திலையும் தடைகள் இல்லா வளர்ச்சி பாதையை நோக்கி செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் 100% உங்களுடைய முயற்சிகளையும் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். கடந்த காலகட்டங்களில் நடந்ததை நினச்சி நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான விஷயங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. மூவ் பண்ணுங்க, நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க. கண்டிப்பாக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கஷ்டப்பட்டு கட்டின லோன் போட்ட வீடு கைவிட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் பண வருவாய் உங்களுக்கு அடையும். ஏன்னா இந்த சுக்கிரன் உச்சம் அடைவதும் குரு வக்ர நிவர்த்தி அடைவதும் இந்த காலகட்டங்களில் பார்த்தோன்னா சிலருக்கு சடன் இந்த சனியினுடைய தாக்கம் சடனாக அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். இது அதிர்ஷ்டத்திற்குரிய காலமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள், ஏன்னா இது ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று உங்களுக்கு இருக்குது, இது கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். இந்த ஜனன ஜாதகத்தில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி சடனாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அடிச்சிடும். அதுவே 4க்கு கீழே 3, 2, 1 பூஜ்ஜியம் ஆகிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுத்திங்கன்னா உங்களுடைய லைஃப் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.
என்னை பொறுத்தவரையிலையும் உங்களது வாழ்க்கை மேலும் மேலும் வளமாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.